இருந்தவாறு நம் ஆண்டோடைய வார்த்தைகளை குறித்து தியானிப்பதற்காக ஒரு நிமிடம் கண்களை தாழ்த்தி நாம் ஜெபம் செய்வோம். எங்களை நேசிக்கிறதான நல்ல தகப்பனே, நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் ஐயா. இந்த நாளில் கூட கர்த்தாவே, இப்படிப்பட்டதான கிருபையின் நாட்களை என் தேவனாய் கர்த்தர் நீர் தந்த கிருபைகளுக்காக நாங்கள் உமக்கு நன்றி செலுத்துகிறோம், உம்மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம். இந்த நாளில் கூட கர்த்தாவே, அதிகாலை வேளையில் உம்மை தேடி வந்திருக்கிறோம். உடைய ஒவ்வொரு பிள்ளைகளுடைய இருதயத்தையும் என் தேவனீர் தொடும்படியாய் நாங்கள் உம்மை நோக்கி வேண்டுகிறோம் ஐயா. இந்த நாளிலும் எங்களோடு என்ன பேச வேண்டும் என்று சித்தமாய் இருக்கிறீங்களோ அதை மாத்திரம் நீர் பேசும்படியாய் ஜெபிக்கிறோம். அடியாளை மறைத்து நீங்க வெளிப்படுங்க. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறேன் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே, ஆமீன். இந்த நாட்களிலும் பாருங்க, நம்ம கடந்த நாட்களில் 4 நபர்களை குறித்து நாம் தியானித்தோம். யாராவது சொல்ல முடியுமா 4 நபர்களை குறித்து? ஆதாம், நோவா, ஏனோக்கு, ஆபிரகாம். இவங்க 4 நபர்களை குறித்து நாம் தியானித்திருக்கிறோம். அவர்கள் இந்த நாட்களில் எவ்வளமாக கிறிஸ்துவோடு ஐக்கியமாக இருந்தார்கள் என்று சொல்லி, எவ்வளமாக தேவன் நோக்கி பார்த்தார்கள் என்று சொல்லி நாம் கடந்த நாட்களே 4 நபர்களை குறித்து பார்த்தோம். இந்த நாட்களிலும் நாம் ஒரு பெண்ணை குறித்து பார்க்க இருக்கிறோம். சாராள் அப்படிங்கிற ஒரு பெண்ணினுடைய குணாதிசயங்களை குறித்து நாம் பார்க்க இருக்கிறோம். அந்த பெண் எப்படி ஆண்டவரோடு ஐக்கியப்பட்டிருந்தார்கள் அப்படின்னு சொல்லி இந்த நாட்களில் நாம் தியானிக்க இருக்கிறோம். தியானிக்கிற வசனமானது நம்ம ஒவ்வொருவருடைய இருதயங்களையும் என்ன செய்யணும், அது பாய்ந்து செல்ல வேண்டும். வசனத்தை கேட்கிறவர்களாய் மாத்திரம் இல்லாதபடி அதன்படி நம்ம ஒவ்வொரு நாளும் நடக்கிற பெண்களாய் நம்ம காணப்பட வேண்டும் என்று சொல்லி இந்த நாட்களை நாம் தியானிப்போம். பாருங்க, சாராள் முதலாவது சாராய் அப்படின்னு சொல்லி தான் உங்களுக்கு என்ன செய்யுது, பேர் இருக்கு. சாராய் அப்படின்னு சொன்னால் என் ராணி அப்படின்னு சொல்லி அர்த்தம். சாராள் அப்படின்னு சொன்னால் இந்த உலகத்திற்கே என்ன செய்யுது, அவர் ஒரு ராணியாக காணப்படுகிறாள். உலகத்துக்கே ராணி அப்படின்னு சொன்னால் விசுவாசிகளின் ஒரு தாயாக நமக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க விளங்கி கொண்டு இருக்கிறாங்க. விசுவாசிகளுக்கு தாய் அப்படின்னு சொன்னால் அவங்களுடைய வாழ்க்கை ஆண்டவரோடு ஒரு எவ்வளவு நெருக்கமான ஒரு வாழ்க்கையாக காணப்பட்டு இருக்கிறோம். இந்த நாட்களை நம்ம நினைக்கலாம், அவங்க என்ன செய்தாங்க, ஆகாரை கொடுத்தார்களே ஆபிரகாமுக்கு அப்படின்னு சொல்லி நினைக்கலாம். அது மாத்திரமல்ல, அவங்க இஸ்மவேலையும் அவனுடைய தாயையும் துரத்தி விட்டார்கள் என்று சொல்லி வேதாகமத்தில் சொல்லுது அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஆனால் ஒருவேளை பாருங்க, அவங்க அப்படிப்பட்ட காரியங்கள் என்ன செய்யலை. முதலாவது அந்த ஆதியாகமம் 16:4 அவங்க அற்பமாய் எண்ணினது நிமித்தமாக சாராள் ஆகார கற்பம் அடைந்ததுனால சாராளை அற்பமாய் எண்ணினது நிமித்தமாக தான் அவங்க என்ன செய்கிறாங்க, வேதனைப்படுறாங்க. அது மாத்திரமல்ல, ஆதியாகமம் 21:9 பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் அந்த குமாரன் ஆபிரகாமுடைய குமாரனை சாராள் பெற்ற அந்த குமாரனை என்ன செய்கிறாங்களா, பரியாசம் பண்ணுகிறது நிமித்தமாக தான் சாராள் என்ன சொல்கிறாங்க, இவர்களை துரத்தி விடுங்கள் அப்படின்னு சொல்லி சொல்கிறத நம்ம பார்க்க முடியும். எதுக்காக இப்படிப்பட்ட காரியங்கள் நடைபெற்றது அப்படின்னு சொன்னால், ஆண்டவர் அழைக்கிறாரு ஒருத்தங்களை அப்படின்னு சொல்லி நம்ம யோசித்து பார்த்தோம் அப்படின்னு சொன்னால் அவருடைய சித்தம் இல்லாமல் அவர் எந்த காரியத்தையும் என்ன செய்ய மாட்டார். இன்றைக்கி நம்ம ஒரு காரியத்துக்கு மனிதரை குறித்து நம்ம ஏதாவது அவர்கள் ஒரு வேலை வாங்க வேண்டும் என்று சொன்னால் நம்ம இன்றைக்கி எப்படி யோசிப்போம், நல்ல பணக்காரர்களாக இருக்க வேண்டும், நல்ல படித்தவர்களாக இருக்க வேண்டும், ஞானத்தில் தேறினவர்களாக இருக்க வேண்டும் அப்படின்னு சொல்லி எல்லாரிடமும் நல்லா பழகிறவர்களாய் காணப்பட வேண்டும், இல்லை நமக்கு ஏற்றவாறு பேச வேண்டும் என்று சொல்லி நம்ம இந்த உலகத்தரமாக இன்றைக்கி நம்ம என்ன செய்கிறோம், அப்படிப்பட்ட மனிதர்களை நாம் தேடிக்கொண்டிருக்கிறோம். ஆனால் தேவன் தேடினது என்ன அப்படின்னு சொன்னால், அவர் ஒரு வார்த்தை சொன்னார்னா அந்த வார்த்தை என்ன செய்ய வேண்டும், அப்படியே கீழ்ப்படிய வேண்டும் அப்படின்னு சொல்லி அப்படிப்பட்ட ஒரு நபரை தான் தேவன் என்ன செய்தார், தேடிக்கொண்டிருக்கிற வேளையிலே தேவனுக்கு என்ன செய்தார், ஆபிரகாம் நான் உன்னை அழைக்கும் தேசத்துக்கு, நான் காண்பிக்கும் தேசத்துக்கு வா என்று சொல்லி ஆதியாகமம் 12:1 நம்ம என்ன செய்கிறோம், வாசிக்க முடிகிறது. அது மாத்திரமல்ல, 12:5 யாராவது ஒருவர் வாசிங்க. கானான் தேசத்துக்கு தேவன் அழைக்கும் போது அவர்களோடு என்ன செய்கிறாங்க, அவர் ஆபிரகாமுக்கு தெரிஞ்சிருக்கவே செய்யாது. ஏன்னா அவங்க கல்தேயர், ஒரு சொரூபத்தை என்ன செய்கிறவங்க, செய்கிறவங்க. அவங்களுக்கு ஆண்டவருக்குள்ள வித்தியாசங்கள், ஆண்டவர் யாருன்னே அவருக்கு என்ன செய்யாது, தெரியாது. ஒருவேளை அவர் இன்னைக்கு நம்மளை தேவன் அழைத்தாருன்னா இன்னைக்கு நம்ம என்ன செய்கிறோம், மறுப்பு தான் தெரிவிக்கும். ஆண்டவரே, நான் அந்த வேலைக்கு
வரலை அப்படின்னு சொல்லி. ஆனால் இந்த ஆபிரகாம் ஆண்டவரை அறியாத ஒரு மனிதனாக இருந்தாலும் தேவன் அழைத்த உடனே என்ன செய்தார்? உடனே அவர் கூட கிளம்பி வராங்க. அது மாத்திரமல்ல, இன்னைக்கு தேவன் ஒரு வேளை நம்ம கணவர் நம்மளை கூப்பிடுறாரு, ஒரு இடத்துக்கு போகணும், இல்லை இந்த வீடு இல்லை, நம்ம ஒரு இடத்துக்கு வீடு வாங்கியிருக்கோம், அங்கே போகணும்னு சொன்னால் இன்னைக்கு பெண்களாகிய நம்ம அநேக கேள்விகள் என்ன செய்யும்? நம்மளுடைய இருதயத்தில் எழும்பும். எதற்காக இந்த இடத்த விட்டு நம்ம போக வேண்டும்? எதற்காக அங்கே நீங்கள் வாங்கினீங்க வீடு? அப்படின்னு நிறைய கேள்விகள் நம்ம என்ன செய்வோம்? கேட்போம். ஆனால் அந்த சாராள் பாருங்க, ஒரு வார்த்தையும் என்ன செய்யலை? கேட்கல. நான் அந்த ஆபிரகாம் அழைத்த உடனே அவர் கிளம்பி வராரு. அவங்க கூட என்ன செய்கிறாங்க? சாராலும் உடனே கிளம்பி வராங்க. இல்லை நீங்கள் போங்க, கொஞ்ச நாள் நீங்கள் அங்கே இருங்க, அதுக்கப்புறமா நான் வாரேன் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்யலை? சொல்லலை. அழைத்த மாத்திரத்திலே தன்னுடைய கணவரோடு சேர்ந்து அவங்களும் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. ஆண்டவர் எதற்கு அழைத்தார் என்று சொல்லி தெரியாத வந்தாங்க. ஏன்னா பெரிய ஜாதியாக்குவே, நீ வா அப்படின்னு சொல்லி கூப்பிடுறாரு. அந்த இடத்துல ஒரு குழந்தை கூட அவங்களுக்கு என்ன செய்யலை? இல்லை. அவருடைய வார்த்தை நம்பி விசுவாசித்து என்ன செய்கிறாங்க? சாரால் கடந்து செல்லுகிறாங்க. அங்கே போகும்போது கடந்து செல்லும்போது பாருங்க, ஆபிரகாம் உன் தேசத்தின் ஆசீர்வாதத்தையும் என்ன செய்வார்? உன் சந்ததிக்கு கொடுப்பேன் அப்படின்னு சொல்லி தான் தேவன் என்ன செய்தார்? அழைக்காரு. தேசத்தினுடைய ஆசீர்வாதத்தை உன் சந்ததிக்கு கொடுப்பேன். ஒரு சந்ததி கூட இல்லை, தேவன் இப்படி அழைக்கிறாரு அப்படின்னு சொல்லி அவர் எந்த ஒரு யோசனையும் இல்லாதவராய் சாராலும் தன்னோடு இருந்த என்ன செய்த கணவரும் 2 பேரும் சேர்ந்து என்ன செய்கிறாங்க? 1000 மைல் தூரம் என்ன செய்யணும்? போகணும். வனாந்திர வழியில் என்ன செய்யணும்? நடந்து போகணும். நம்மளை மாதிரி இப்போ ட்ரெயின் பஸ் வசதிலாம் அந்த நாட்களில் என்ன செய்யலை? காணப்படலை. அவங்க போகிற வழி எப்படி இருந்திருக்கும்? கரடு முரடாக இருந்திருக்கும். ஒட்டகத்தில் பிரயாணம் பண்ணி போகிறாங்க. 1000 மைல் தூரம் போகணுன்னா எவ்வளோ கஷ்டப்பட்டிருப்பாங்க. இன்றைக்கி நம்ம ட்ரெயினில் போகிறதுக்கு என்ன செய்கிறோம்? வருத்தப்படுகிறோம். ஆனால் அந்த நாட்களில் ஆபிரகாமை தேவன் அழைத்த மாத்திரத்தில் அவங்க ஒட்டகத்தில் என்ன செய்கிறாங்க? பிரயாணம் பண்ணி 1000 மைல் தூரம் என்ன செய்கிறாங்க? போகிறாங்க. ஆண்டவருடைய வார்த்தையை என்ன செய்கிறாங்க? அவங்க அப்படியே கர்த்தருடைய வார்த்தைக்கு சாரால் என்ன செய்கிறாங்க? அப்படியே கீழ்ப்படுகிறாங்க. சாரால் ஒருவேளை கீழ்ப்படியலைன்னா ஆபிரகாமால போக முடிஞ்சிருக்குமா? போக முடியாது. ஏன்னா பெண் இல்லாமல் எந்த காரியத்தையும் ஆண்களால் என்ன செய்ய முடியாது? செய்யறதுக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். பெண்கள் நம்ம ஒத்துழைச்சி செய்யும்போது கணவர் எவ்வளவு காரியத்தையும் என்ன செய்ய முடியும்? நேர்த்தியாக செய்ய முடியும். நம்மளுடைய ஆலோசனைகள், நம்மளுடைய ஒத்தாசைகள் கணவரோடு நம்ம இருக்கும்போது அநேக காரியங்கள் அவங்களை என்ன செய்வதற்கு ஒத்தாசையாக இருக்கும். அதே போல் தான் அந்த சாராலும் என்ன செய்தாங்க? தன் கணவனோடு இணைந்து செல்லும் போது அந்த இடத்துல என்ன செய்கிறாங்க? கர்த்தருடைய வார்த்தைக்கு அவர் தானே அழைக்கிறாரு, நான் உன்னை காண்பிக்கும் தேசத்துக்கு நீ புறப்பட்டு வா அப்படின்னு சொல்லி அந்த வார்த்தைக்கு உடனே என்ன செய்கிறாங்க? சாராலும் என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படிந்து அவங்க போகிறாங்க. முதலாவது பார்த்தீங்கன்னா ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவங்க என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. அது மாத்திரமல்ல, 2வது கணவருடைய வார்த்தைக்கும் அவங்க என்ன செய்கிறாங்க? கீழ்ப்படுகிறாங்க. 1 பேதுரு 3ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தை யாராவது வாசிங்க. அந்தபடியே சாராள் ஆபிரகாமை ஆண்டவன் என்று சொல்லி அவனுக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதிருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாய் இருப்பீர்கள். பாருங்க, அந்தபடியே சாராள் ஆபிரகாமை எப்படி அழைக்கிறாங்களாம்? ஆண்டவனே என்று சொல்லி. இந்த நாட்களில் இருக்கிறதான பெண்களாகிய நாம் கணவரை எப்படி அழைக்கிறோம்? நிறைய பேர் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் கணவரை என்ன செய்கிறாங்க? பேர் சொல்லி தான் அழைக்கிறாங்க. அந்த காலத்துலலாம் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் ஆண்டவரேன்னு சொல்லி அவ்வளவு கனப்படுத்தினாங்க கணவன்மார்களை. ஆனால் இந்த நாட்களை நம்ம படித்தது நிமித்தமாக, நம்மளுடைய பணத்தின் நிமித்தமாகவோ, இல்லை ஒருவேளை நம்ம வளர்க்கப்பட்டது நிமித்தமாகவோ நம்மளுடைய கணவர்களை நம்ம எப்படி அழைக்கிறோம்? மதிப்பீர் இல்லாதவர்களாய் யார் இருந்தாலும் இல்லாட்டாலும் நம்ம என்ன செய்கிறோம்? அவர்களே பேர் சொல்லி அழைக்கிற பெண்களாய் நம்ம காணப்படுகிறோம். ஆனால் இப்படிப்பட்ட காரியங்கள் நம்ம என்ன செய்யக்கூடாது. ஆண்டோடைய வார்த்தைக்கு மாத்திரம் கீழ்ப்படியலை, கணவருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க? அவங்க கீழ்ப்படுகிற ஒரு பெண்ணாய் காணப்பட்டாங்க. ஆதியாகமம் 18ஆம் அதிகாரம் 6ஆம் வசனத்தில் பாருங்க, யாராவது ஒருவர் வாசிங்க. சாராளிடத்தில் போய் நீ சீக்கிரமாய் 3 படி மெல்லிய மாவு எடுத்து பிசைந்து அப்பம் சுடு என்றாள். ஏன்னா அங்கே வந்திருக்கிறது யாருன்னே தெரியாது. ஒரு வேளை சாராள் ஏதோ ஒரு வேலை பார்த்துக்கிட்டு இருக்காங்க. திடீர்னு ஆபிரகாம் போய் சொல்கிறாரு, 3 படி மாவு எடுத்து அப்பம் சுடு அப்படின்னு சொல்லி. ஒருவேளை நம்ம வீட்டுக்கு யாராவது வராங்கன்னு சொல்லி கணவர் கொஞ்சம் சாயா போடுங்க, இல்லை ஏதாவது நாஷ்டா பண்ணுங்க அப்படின்னு சொல்லி நம்ம எவ்வளோ கேள்வி கேட்போம், அப்படி தானே?
இந்த இடத்துல பாருங்க, யார் வாரா, எதுக்கு வாரா, நம்ம அநேக கேள்விகளை நம்ம என்ன செய்வோம், எழுப்புவோம். ஆனால் சாராள் பாருங்க, ஒரு வார்த்தை கூட பேசல. அவங்க சொன்ன உடனே 3 படி மாவை எடுத்து உடனே பிசைஞ்சு என்ன செய்யறாங்க, அப்பம் சுடுறாங்க. அது மாத்திரமல்ல, ஆண்டவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவர்கள் மாத்திரமல்ல, தன் கணவருடைய வார்த்தைக்கு என்ன செய்கிறாங்க, அவங்க கீழ்ப்படுகிறாங்க. அது மாத்திரமல்ல, அவருக்கு கீழ்ப்படிந்திருந்தால் நீங்கள் நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாது இருந்தீர்கள், ஆனால் அவளுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். ஆனால் சாராள் வருகிற வழியில் அநேக ஆபத்துக்கள் என்ன செய்யுது, அவங்களுக்கு காணப்பட்டுச்சு. அப்படி தானே ஆபிரகாம தேவன் அழைத்து கொண்டு வரும்போது வனாந்திர வழியாய் வந்து கொண்டு இருக்கும்போது அவர்களுக்கு அநேக என்ன செய்து ஆபத்துக்கள், பார்வோன் நிமித்தமாக நிறைய காரியங்கள் என்ன செய்து அவங்களுடைய வாழ்க்கையில நடைபெற்று இருந்துச்சு. ஆனாலும் பாருங்க, ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதபடி என்ன செய்தாங்களோ, அவங்க நன்மை செய்து ஒரு ஆபத்துக்கும் பயப்படாதபடி இருந்தீர்கள். ஆனால் நீங்க என்ன செய்வீங்க, அவங்களுக்கு பிள்ளைகளாக இருப்பீர்கள். நம்மளாம் யாருடைய பிள்ளைகள், ஆண்டருடைய பிள்ளைகள், மூதாதையர்களுடைய அவங்கள தான் நம்ம என்ன செஞ்சுருக்கோம், பின்பற்றி வந்து கொண்டு இருக்கிறோம். அப்போ சாராளுடைய வாழ்க்கையில் எந்த நிறைய காரியங்கள், அவளை பயமுறுத்துகிற காரியங்கள் காணப்பட்டாலும் அந்த ஒரு காரியத்துக்கும் பயப்படாதபடி என்ன செய்தாங்க, நன்மையை செய்து எல்லா காரியத்துக்கும் என்ன செய்தாங்க, பயப்படாதபடி இருந்தாங்க. அதே போல் இந்த உலகத்தில் நம்மளும் வாழும்போது இந்த உலகத்தில் உள்ள பாவங்களுக்கு நம்ம இணங்கி வாழாதபடிக்கு அதை நம்ம எதிர்க்கிறவர்களாக ஒரு பெண்களாய் நம்ம காணப்படும் போது நம்ம என்ன செய்வோமா, நன்மைகளை செய்து காணப்படும் போது நம்ம ஆண்டருடைய பிள்ளைகளாய் என்ன செய்வோம், மாறுகிறவர்களாய் நம்ம காணப்படுவோம். அது மாத்திரமல்ல பாருங்க, கர்த்தருடைய வார்த்தையை என்ன செய்தாங்க, விசுவாசித்தாங்க. எபிரேயர் 11ஆம் அதிகாரம் 11வது வசனம், விசுவாசத்தினாலே சாராளும் வாக்குத்தத்தம் பண்ணினவர் உண்மை உள்ளவர் என்று எண்ணி கற்பம் தரிக்க பலனடைந்து வயது சென்றவளாய் இருந்தும் பிள்ளை பெற்றாள். தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை என்ன செய்தாங்க, அவங்க அப்படியே விசுவாசித்தாங்க. விசுவாசத்தில் அவங்களுக்கு எந்த குறைகளும் இல்லை. ஒருவேளை நம்ம நினைக்கலாம், ஆபிரகாமுக்கு வந்து சாராள் வந்து என்ன செய்தாங்க, ஆகாரம் கொடுத்தாங்களே அப்படின்னு சொல்லி நம்ம நினைக்கலாம். ஏன்னா அவங்க போனது கானான் தேசம். அந்த தேசத்தில் பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால், கானான் தேசத்தில் கல்யாணம் முடிந்து 10 வருடங்கள் பெண்களுக்கு குழந்தை இல்லை அப்படின்னு சொன்னால் உடனே விவாகரத்து கொடுக்க வேண்டும். இல்லை என்றால் என்ன செய்யணும், மனைவியே தன் கணவருக்கு இன்னொரு பெண்ணை என்ன செய்யணும், விவாகம் பண்ணி கொடுக்க வேண்டிய ஒரு சூழ்நிலை அந்த இடத்துல, அந்த சட்டம் என்ன செய்யுது இருந்துச்சு. அது நிமித்தமாக தான் சாராள் என்ன செய்கிறாங்க, இந்த ஆகாரம் என்ன செய்கிறாங்க, ஏன்னா வேற யாரையும் பண்ண முடியாதுன்னு சொல்லி இவங்களுக்கு பார்வோனில் கிடைச்ச அந்த வேலைக்காரியும் போகிறதுனால அந்த இடத்துல என்ன செய்தாங்க, வேலைக்காரி தன்னுடைய ஆகாரம் என்ன செய்கிறாங்க, மறுமனைவி ஆட்டியாக ஆபிரகாமுக்கு கொடுக்கிறார். அது நிமித்தமாக ஒரு குமாரனை என்ன செய்கிறாங்க, பெறுகிறாங்க. ஆனாலும் பாருங்க, அந்த கொடுக்க வேண்டிய ஒரு கட்டாயத்து நிமித்தமாக தான் கொடுத்தாங்களோ தெரில. ஆனால் பாருங்க, இந்த சாராள் வந்து விசுவாசத்தில் ஒரு நாளும் என்ன செய்யலை, குறைந்து போகவே இல்லை. தேவன் எனக்கு ஒரு குமாரனை தருவார் என்று சொல்லியிருக்காங்க. என்னுடைய சந்ததி வானத்து நட்சத்திரங்களை போல பெருக பண்ணுவேன்னு சொல்லியிருக்காங்க. அவருடைய சந்ததி தான் முதல் பெயர் சேபா வரைக்கும் என்ன செய்யும், பரவி இருக்கும் அப்படின்னு சொல்லி தேவன் அநேக வாக்குத்தத்தங்கள் கொடுத்தது நிமித்தமாக அவங்க என்ன செய்ய, அந்த வாக்குத்தத்தத்தை அப்படியே என்ன செய்கிறாங்க, நம்புகிற ஒரு பெண்ணாய் காணப்பட்டாங்க. இந்த நாட்களையும் நம்மளுக்கு தேவன் அநேக வாக்குத்தத்தங்கள் என்ன செய்கிறாங்க, கொடுத்து கொண்டே இருக்கிறாங்க. அநேக காரியங்கள் நம்ம ஆண்டோடைய சமூகத்தில் கேட்கிறோம். வருடந்தோறும் நமக்கு ஆண்டவர் வாக்குத்தத்தம் தராரு. அது மாத்திரமல்ல, தினந்தோறும் ஆலயத்தில் ஜெபிக்கும் போது, நம்மளுடைய வீடுகளில் நம்ம ஜெபிக்கும் போது தேவன் என்ன செய்தாங்க, அநேக வாக்குத்தத்தங்கள், அநேக உடன்படிக்கைகளை தேவன் நமக்கு தந்து கொண்டு தானே இருக்கிறார். நம்ம விசுவாசத்தில் என்ன செய்யலை, குறைந்து போகிறோம். விசுவாசம் நமக்கு முழுவதும் விசுவாசம் எனக்கு செய்யல காணப்படுகல. அந்த சாராள் பாருங்க, விசுவாசித்தாங்க. எவ்வளவு காலம் வரைக்கும் என்ன செய்தாங்க, அவங்க பொறுமையாக இருந்தாங்க. அது நிமித்தமாக தான் அவங்களுக்கு அந்த பலன் என்ன செய்து கிடச்சிச்சு. ஒரு முறுமுறுப்பு இல்லை, ஒரு கசப்பு இல்லை ஆண்டவர் மேலே. ஆனால் இன்னைக்கு தேவன் நமக்கு சொன்ன அந்த வாக்குத்தத்தத்தை உடனே நம்ம என்ன செய்யணும், எதிர்பார்க்கும். ஆனால் காலங்கள் சென்றாலும் தேவனுடைய வார்த்தை சொன்னவைகளை என்ன செய்யுமா, நிறைவேற்றி தான் சொல்லும். என்னாலே கூடாத அதிசயமான காரியம் ஒன்று உண்டோ என்று சொல்லி தேவன் சொல்லுகிறார். ஆனால் பாருங்க, அவர் சொன்ன வார்த்தைகளை தேவன் அப்படியே என்ன செய்வாங்க, நிறைவேற்றுவாங்க. நம்ம எப்படி செய்யணுமா, விசுவாசிக்கணும். நம்ம எந்த ஒரு முறுமுறுப்பும் இல்லாதபடி, கசப்பு இல்லாதபடி ஆண்டோடைய வார்த்தைகளை நம்ம அப்படியே விசுவாசிக்கும் போது தேவன் நமக்கு என்ன செய்வாராம், அதற்கேற்ற பலனை தருவார். இப்படிப்பட்டதான இந்த நாட்களிலும் நம்ம ஒவ்வொரு நாளும் ஆண்டோடைய வார்த்தைகளை குறித்து நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். ஒவ்வொரு நபர்களும் ஆண்டவரோடு எவ்வளவாக ஐக்கியமாக இருந்தார்கள் என்று சொல்லி நம்ம தியானித்து கொண்டு இருக்கிறோம். இப்படிப்பட்டதான காலங்களிலே நம்ம ஒவ்வொருவரும் நாமே ஆராய்ந்து பார்த்து நாம் எவ்வளமாக ஆண்டவரோடு இந்த காலங்களில் நெருங்கி
நெருங்கி வாழ்கிறோம் என்பதை உணர்ந்தவர்களாய் நம்ம காணப்படும் போது தேவன் நம்மளை ஆசீர்வதிப்பார். முதலாவது பாருங்க, கர்த்தருடைய வார்த்தைக்கு என்ன செய்தாங்க? சாராள் கீழ்ப்படிந்தாங்க. அது மாத்திரமல்ல, இரண்டாவது தன் கணவருடைய வார்த்தைக்கும் என்ன செய்தாங்க? அவங்க கீழ்ப்படிந்தாங்க. அது மாத்திரமல்ல, இந்த ரெண்டு காரியங்களையும் செய்யும் போது தேவன் என்ன செய்தாரா? கர்த்தருடைய வார்த்தையை அப்படியே என்ன செஞ்சாங்க? விசுவாசித்தாங்க. அவளுடைய வாழ்க்கை வெறுமையா இருந்துச்சு, கற்பம் செத்ததா இருந்துச்சு. ஆனாலும் பாருங்க, தேவன் சொன்ன அது நிச்சயமா நடக்கும் அப்படின்னு சொல்லி அவங்க என்ன செய்தாங்க? பொறுமை உள்ளவர்களாய் காத்திருந்தது நிமித்தமாக தேவன் என்ன செய்தாங்க? அநேக பிள்ளைகளை பெறும்படி, இந்த தேசத்தை, இஸ்ரவேல் தேசத்தை ஆளும்படி தேவன் ஒரு பெரிய சந்ததி என்ன செய்தாங்க? உருவாக்கி கொடுத்தாங்க. அவங்களுடைய சந்ததி தான் முதல் பெயர்சேபா வரைக்கும் என்ன செய்தாங்க? பரம்பி இருந்தவர்களாய் காணப்பட்டாங்க. அப்படிப்பட்ட ஆசீர்வாதத்தை தேவன் சாராளுக்கு கொடுத்தார். அது மாத்திரமல்ல, இந்த நாட்களில் நம்ம ஒவ்வொருவருக்கும் தேவன் வல்லவராய் இருக்கிறார். பொறுமையோடு காத்திருந்து முழு விசுவாசத்தோடு நம்ம இருக்கும்போது தேவன் நம்மளை ஆசீர்வதிக்க வல்லவராய் இருக்கிறார். தேவன் தாமே இந்த வார்த்தைகளால் நம்மை ஆசீர்வதிப்பாராக. ஆமென்.